இந்த பாடகர்கள் இன்றைக்கு அதே போலதான் தேவ சித்தத்தை, தேவனுடைய சத்தியத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வைக்கிறதை விட்டு பாடல் 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 என்று சொல்லி சபைகளை பாழாக்கும் அருவருப்பே இவர்கள் தான். இதை கேட்கிற ஒருவேளை நீங்க தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா, பதறி பதிவு கொடுக்காதீங்க. ஜெபித்து அதற்கு பின்பு தேவன் இந்த ஊழியர்களையும் அந்த பாடல் பாடுகிற முதியோரையும் இளைஞர்களையும் ஆண்டவர் காட்டுகிறார்களா இல்லையான்னு தேவ சமூகத்தில் அமர்ந்து, அதாவது தேவ பிள்ளையை மனம் திரும்ப தேவனுக்கு நேரம் உங்களை ஒப்பு கொடுக்க இது ஒரு தருணம். உட்கார்ந்து ஜெபித்து அதற்கு பின்பாக நீங்க என்ன செய்யுங்க, பதறி பதிவு கொடுக்காம அதற்கு பின் பதிவு கொடுங்க. இது ஒரு நேரம் சொன்னா இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப தேவன் இவர்களை காண்பித்து இவர்களுடைய பாடலை நான் அதிகமாக கேட்டிருக்கிறேன், அதிகமாக பாடியிருக்கிறேன். இந்த பாடலை கேட்பதற்காக பாடுவதற்காகத்தான் எனது வெளிநாட்டில் இருந்து அதற்குரிய உபகரணங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப இல்ல, நான் சொல்றது 33-35 வருடங்கள். தேவ பிள்ளையே, எனக்கு இந்த பாடகர்கள் விரோதி கிடையாது. இதே பாடலை நானும் பாடி என்ன செய்திருக்கிறேன், ஆராதித்திருக்கிறேன். ஆரம்பம் சரியா இருக்கிறது பெருசு கிடையாது. ஆமா, அதாவது பந்தய சாலையில ஓட ஆரம்பித்துட்டு அந்த ஓடி முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்கின்படி ஓடி முடிக்கணும். ஓடி முடிக்கணும். அப்பத்தான் என்னது, பந்தய பொருளை பெற முடியுமே ஒழிய நம்ம பந்தய சாலையில மாறி ஓடும் போது பந்தய பொருளை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இதை கூட நம்ம என்ன செய்திருக்கிறோம், விளையாட்டு போட்டிகளில் கேள்விப்பட்டு இருக்கிறோம். பந்தய சாலையில மாறி ஓடுனால அவருடைய பதக்கங்கள் என்னது, அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதை விட மேலாக இது கிறிஸ்துவுடைய எனது பரலோக ராஜ்யத்திற்காக ஓடக்கூடிய பகுதி. ஆமா, இன்னைக்கு என்ன செய்தாங்கன்னா, ஆரம்பத்தில் ஓட ஆரம்பித்தாங்க. நம்ம என்ன அப்படின்னா ஒழுங்கின்படி ஓடணும். நம்ம சும்மா என்னது ஏனாதானு ஓடிட்டு நானே என்ன செய்தேன், ஊழியம் தானே செய்தேன் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டாங்க. தேவ சித்த என்னென்ன மத்தேயு 7:21 சொல்லப்பட்டது போல பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்த செய்கிறவர்களாகி நாம் காணப்பட வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்யாம கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்லிட்டு நம்ம பிசாச துரத்தினாலும் சரி, தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, அற்புதம் செய்தாலும் சரி, பிரசங்கம் பண்ணாலும் சரி, பாட்டு எழுதினாலும் சரி, மேலதாளம் போட்டாலும் சரி, ஆமா, ஜனங்களை பாலாக்கிற அருவருப்பாய் காணப்பட்டு இருக்கிறோமா. ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போகுங்கள். இந்த நூதனமான ஊழியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? இந்த நூதனமான ஊழியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நீங்க நன்றா ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இன்னைக்கு என்ன அப்படின்னா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, நான் இப்ப சத்தியத்தை கைக்குள்ள தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே ஒழிய இந்த வேதத்துக்கு புறம்பானதை எதையும் நான் பேசலை, சத்தியத்தை எடுத்து தான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா, தேவன் பேசின அநேக தீர்க்க தரிசனங்களின் நிமித்தமாக இந்த பாடகர்களை, இந்த வாக்குத்தத்தம், இந்த பொய்யான தீர்க்க தரிசனம் இதெல்லாம் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி இன்னைக்கு எழுப்புதலை தடை பண்றது யாரு, எழுப்புதலை தாமதப்படுத்துறது யாரு? இவர்கள் தான் எழுப்புதலை தடை பண்ணுகிறார்கள், இவர்கள் தான் எழுப்புதலை தாமதப்படுத்துகிறார்கள், இவர்கள் தான் எழுப்புதலுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். எழுப்புதல் என்று சொல்லுகிறவனுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், அந்த பாடலும், இந்த ஆரவாரம், இந்த ஆர்ப்பரிப்பு, இந்த வாக்குத்தத்தம், இந்த பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களை பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள, எழுப்புதலுக்குரிய எந்த ஒரு தேவ மனுஷனும் பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள வரமாட்டான். பணத்தை ஒரு பொருட்டாவே என்ன மாட்டான், அவன் அதை ஒரு பகுதியாவே எடுக்க மாட்டான். ஏன்னா கொண்டு போக முடியாது. எப்படி நம்ம போகாம பணத்தை தோல்ல போட்டா பறப்போம், ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகும் போது ஆண்டவரே கொஞ்சம் நிறுத்துங்கள் ஐயா, நான் அதாவது காணிக்கை பிரித்த பணம் இங்கே கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக வைத்திருக்கிறேன், அதை நான் தூக்கி தோளிலே போட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு நொடி பொழுதிலே நீங்கள் என்னை மறுரூபமாக்குங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டு ஆண்டவரை இப்ப என்னை பறக்க வையுங்கள். அப்படியா? இப்படி ஊழியம், அதாவது எழுப்புதல் சொல்ற ஊழியம் வருவானா? சாப்பாட்டை ஆமா நேரத்துக்கு நேரம் தின்னுட்டு மலருவானா?
ஆமா, அவன் என்ன செய்வான்? தேவ சமூகத்தில் அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்காக ஆமா அங்க என்ன செய்வான்? துக்கத்தோட காணப்படுவான். ஆமா, அதுவே அவனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அநேக பகுதியில் வேதனைகள், துக்கம், கண்ணீர், உபத்திரவங்களோடு அழிந்து போற ஜனங்களுக்காக பரிதபித்து கொண்டிருப்பான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்கிற வாக்குத்தத்தம், ஒரு பகுதியில தீர்க்க தரிசன பெருவிழா, ஒரு பகுதியில பாடலின் ஆர்ப்பரிப்பு, ஒரு பகுதியில் நடனமாடி தோத்தரிப்போம். இவைகள் எல்லாம் சபையை பாலாக்கி என்ன செய்கிறது? கல்லர் குகையாய் மாற்றினது என்று 2018 ஜனவரி மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதி ஆண்டவர் என்ன செய்தாங்க? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கல்லர் குகையாய் இவர்கள் தான் மாற்றி இருக்கிறார்கள். கல்லர் குகையாக தேவ பிள்ளையே, நீங்கள் நன்றாய் என்ன செய்தீர்கள்? ஓடினீர்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? யாருன்னு கேட்டா இன்னைக்கு பரலோகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாடகன், இந்த பொய்யான வாக்குத்தத்தம் கொடுக்கிறவன், இந்த பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி ஏமாத்துறவன், இந்த நடனமாடி ஜனங்களை வழி தப்ப பண்ணிக்கிறவன், இந்த 4 பேர் தான் இன்னைக்கு என்ன செய்கிறான்? இந்த கள்ள ஊழியர்கள் தான் இன்னைக்கு ஜனங்களை, நீங்க நன்றாய் ஓடிக்கொண்டிருந்தீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணினவர் யார்? ஆண்டவரே, இவர்கள் தான். இவர்கள் சொன்னதை நீ ஏன் கேட்டாய்? இவர்கள் என்னை ஏமாத்தி விட்டார்கள். உனக்கு புத்தி எங்க போனது? உன் புத்தி பேதலித்து போனதா? சத்தியத்தை பார்த்து நடந்திருக்க வேண்டியது தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஜனங்களை ஏமாத்தி வஞ்சித்து இந்த 4 பேர் என்ன செய்கிறாங்க? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக செய்கிறவனாய் இருக்கிறாங்க. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும் இந்த நூதனமான கள்ள உபதேசம், இது இயேசு கிறிஸ்துடைய புதிய ஏற்பாடு உபதேசம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழியத்தில் எங்கேயும் தீர்க்க தரிசன பெருவிழா நடத்தல, எங்கேயும் வாக்குத்தத்த திருவிழா நடத்தல, எங்கேயும் நடனமாடி தோத்தரிக்கல. இல்லைன்னா அப்போஸ்தலருக்கு நடனமாடி தோத்தரிங்க, நடனமாடி பாட்டு பாடுங்கன்னு சொல்லல. அவன் நற்செய்தியை உபதேசிங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு உபதேசிங்க, மனம் திரும்புங்கள் என்று உபதேசிங்க. அப்படிதான் சொல்லிக் கொடுத்து அவன் பிசாசுகளை துரத்த அதிகாரம் உடையவர்களாய் அனுப்புனாங்க. இதைத்தான் ஆண்டவர் செய்தாங்க. இது முடியல ஆண்டவர்கிட்ட அப்போஸ்தலர் வந்து சொன்ன போது, இது முடியல அப்படின்னா நீ என்ன செய்ய? உபவாசி, ஜபம் பண்ணு, உன்னை பரிசுத்தப்படுத்து. உபவாசமும் ஜபமும் உன்னை பரிசுத்தப்படுத்தும். அது தேவன் கிட்ட நெருங்க வைக்கிற ஒரு பெரிய ஆயுதம். இது பெரிய ஆயுதம். உபவாசமும் ஜபமும் ரெண்டும் சேர்ந்து வரும்போது நீ பாவத்தோடு கூட இருக்கிறவன் ஜெபிக்க ஜெபிக்க, உபவாசிக்க உபவாசிக்க நீ பரிசுத்தம் அடைவன். பரிசுத்தம் அடைந்து தேவனிடத்திலிருந்து இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஒரு குறைந்தப்பட்ட ஒரு சின்ன ஊழியனாக, இது ஒரு சின்ன ஊழியம், அவ்வளவுதான். அந்த அதிகாரம் பெற்றிருக்கிறான்னா பெரிய ஊழியர் கிடையாது. அவங்க வெறும் ஆவிக்குரிய அதிகாரம் தான் பெற்றிருக்கிறாங்க. வரங்கள்ங்கிறது வேற 9. அது இன்னும் தேவனோடு கிட்டி நெருங்க நெருங்க நெருங்க. ரோமர் 1ஆவது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுது, அவனுடைய பிரயோஜனத்துக்கு தக்கதாக ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வரங்கள். ஆமா தேவ பிள்ளையே, இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஆமா இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, ஆமா உங்களை அழைத்த ஆண்டவராலே உண்டானதல்ல. இன்னைக்கு கொடுக்கிற இந்த நூதனமான உபதேசங்கள் எல்லாம் இதெல்லாம் மாய்மாலை. இது நம்ம வாசிக்கிறது படி, மத்தேயு 15 வாசித்தது படி என்ன அப்படின்னா, இது மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் மாற்றி என்ன செய்கிறாங்க? போதித்து உங்களை வீணா என்ன செய்கிறாங்க? அதை பின்பற்ற வைக்கிறாங்க. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு முழுவதை உப்ப பண்ணுகிறது. இந்த சின்ன புளிப்புள்ள மாவு இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன செய்கிறது அப்படின்னா, எல்லா மாவை என்ன செய்கிறது? புளிக்க பண்ணி உப்ப பண்ணுகிறது. இந்த மாய்மாலமான நூதன களியாட்டு காரியங்கள் இந்த இன்மைக்கான உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை காண்பித்து ஜனங்களை இந்த புளித்தமா என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் என்ன செய்கிறது? உப்ப பண்ணுகிறது. இந்த கொஞ்சம் புளித்தமா, புளிப்புள்ள கொஞ்சமா என்ன செய்கிறது? மற்ற எல்லாம் நம்ம கேட்டு தேவனோடு வாழ்ந்து வந்த உபதேசத்தை எல்லாவற்றையும், இந்த பாடல், இந்த பொய்யான தீர்க்க தரிசனம், இந்த பொய்யான வாக்குத்தத்த பகுதி, வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்குத்தத்தம் பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மையானது. கொடுக்கிறவர்கள் தான் பொய். தேவன் சொல்லாததை, நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டதை இப்ப கொடுத்துட்டாலே, நான் கிருபையின் பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு, மனம் திரும்புதலை விட்டுட்டு, நித்திய ஜீவனை பெறதை விட்டுட்டு, பரிசுத்த ஆவியை பெறதை விட்டுட்டு, ஆமா இந்த கொஞ்சம் புளிப்புள்ள மாவானது பிசைந்த மாவு முழுவதையும் என்ன செய்கிறது? உப்ப பண்ணுகிறது.
ஆமா, தேவ பிள்ளையை நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள். இது என்ன பணம் பிரிப்பதற்காக ஊழியத்திற்கு வரவில்லை, பணத்தை சம்பாதிக்க நீ ஊழியத்துக்கு அழைத்து வரல. ஆத்துமா என்கிற ஒரே பாரத்தை கொடுத்து ஆத்துமாக்களை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக என்னுடைய சபையில் சரி, என்னுடைய ஊழியத்தில் சரி, இன்று வரைக்கு காணிக்கையை குறித்தோ தசம பாகத்தை குறித்தோ இதுவரைக்கு பேசுவதற்கு தேவன் அனுமதிக்கல. இதுவரைக்கு பேசினதும் கிடையாது. நீங்கள் வேணும் என்றால் சபைக்குள்ளே வந்து என்ன செய்யலாம், பார்க்கலாம். அங்க பணத்திற்கு என்ன கிடையாது, அங்க முதலிடமே கிடையாது. பரிசுத்தத்திற்கு மாத்திரம் தான் முதலிடம். யாருடைய பணம் என்னை கட்டுப்படுத்தாது, யாருடைய பணம் என்னை மட்டுப்படுத்தாது. இவைகளை எல்லாம் கை நிறைய ஆண்டவர் கையில சம்பாதிக்க கொடுத்து இதெல்லாம் ஒன்றுக்கு, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு, அதாவது உலகத்தில் பணம் தேவை. இது ஊழியன், அதாவது என்ன ஊழிய வந்து கர்த்தரோடு வாழ்கிற தேவனுடைய மனுஷன்னா அவன் என்ன செய்யணும்னா பணத்தை குறித்து சிந்திக்க கூடாது. அவனுடைய சிந்தனைகள் முழுவதும் அதாவது ஆத்துமாக்களை குறித்த பாரமாக இருக்க வேண்டும். அதனால நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கெட்ட ஆக்கினை அடைவான். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, ஒருவேளை பெரியவரா இருக்கட்டும், இல்ல சிறியவரா இருக்கட்டும், இல்ல நடுத்தரமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா என்னது, எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு அப்படித்தானே சொல்லிட்டு அலையிறோம். அவர் பெரியவர், இவர் பெரியவர், பெரியவர் இப்படியே சொல்லி சபையெல்லாம் பாழாக்குகிறோம். ஆமா, மாய்மாலமான உபதேசத்துக்குள்ள போறோம். கிறிஸ்துவுடைய உபதேசத்தை விட்டுட்டு சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம வேணா இங்க சொல்லலாம், நான் என்னுடைய கற்பனையை உபதேசமா போதிக்கிறேன், நீ இந்த பூமியில இருக்கிறதே வாடகை அப்படிங்கிறத நினைச்சு கொள்ளணும். இந்த பூமியில ஒரு அடி நிலத்தை நீ என்ன செய்யல, உண்டாக்கல. வேணா பல ஏக்கரை வாங்கி வச்சிருக்கலாம் பணத்துக்கு. இது எல்லாம் உண்டாக்குனது யாரால உண்டாக்கப்பட்டதுன்னு அந்த வேத புத்தகத்தை எழுதின எங்க அப்பாவால, எங்க அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமி எல்லாம் உண்டாக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக உண்டாக்கினாங்க. ஆமா, யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம், உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. ஆமா, நம்ம வந்து பெரியவன் சொல்லலாம், சிறியவன் சொல்லலாம், ஏக்கர் ஏக்கரா இடத்தை வாங்கலாம், இல்ல சொத்து சேர்க்கலாம். ஆனா ஒரு ஏக்கர் இடத்தை இந்த பூமியில நம்மளால என்ன செய்ய முடியாது, உண்டாக்குனேன்னு சொல்ல முடியாது. கெட்டுறது வேற, ஒரு அடி நிலத்தை நம்மளால என்னது உண்டாக்குனேன்னு சொல்ல முடியாது.